அன்பு நெஞ்சங்களே, ஆட்டிறைச்சி நிறைய மீந்து போனால் அதை உப்பு சேர்த்து வெயிலில் காய வச்சு உப்பு கண்டமாக மாத்திக்குவோம். வேறு எந்த இறைச்சியையும் இவ்வாறு செய்யறதில்ல. ஆனா அந்த காலத்தில புலி இறைச்சியை இப்படி உப்பு கண்டம் பண்ணியிருக்கிறாங்க. இது உணவுக்காக அல்ல, நாய்க்கடிக்கு சிறந்த விஷமுறிவா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இத நீராவியில் அவித்தோ இல்லன்னா தேங்காய் எண்ணெயில பொரிச்சோ கொடுப்பாங்க. இது போல புலியின் வாயில் இருபுறமும் உள்ள வீரப்பல்லை டாலராகச் செய்து கழுத்தில் அணிந்திருப்பவர்களையும் நாய் கடித்தால் ஒன்றும் விஷம் இல்லையாம். இது உண்மையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமின்னா நாய்க்கடி ஓசியில கிடைக்கும். புலிக்கறி கோடி கொடுத்தாலும் கிடைக்காதே. இதேபோல் கழுத்தில் வெள்ளையாயிருக்கும் கருடப் பறவையின் தலையை மட்டும் சித்த வைத்திய முறைப்படி மண்சட்டியில் புடம்போட்டு சம்பலாக்கி அதை தங்க மோதிரத்தினுள் அடக்கி கையில் அணிந்திருந்தாள். ராஜநாகமே கொத்தினாலும் விஷம் ஏறாதாம். அக்காலத்தில் மன்னர்கள் உணவில் விஷம் இருந்தாலோ, நாக விஷம் பூசப்பட்ட அம்புகள் உடலில் தைத்தாலோ மரணம் வராமல் இருக்க இது போன்ற மோதிரங்களை கையில் அணிந்துள்ளார்கள்.